தங்களுடைய உபதேசத்தின் பொழுது ஆரம்பமாக கூறுவார்கள். அதுபோன்று நான் கூறியவனாக எனது உரையினுள் வருகிறேன். அன்பு சகோதரர்களே, அன்பு தோழர்களே, இன்று உங்கள் முன்னால் பிரார்த்தனை என்ற தலைப்பில் பேசுவதற்காக நான் எண்ணியுள்ளேன். அன்பிற்குரியவர்களே, நாம் யாரிடம் பிரார்த்திக்க வேண்டும்? நாம் யாரிடம் பிரார்த்திக்க வேண்டும் என்றால், அல்லாஹ் தஆலா அவனுடைய குர்ஆனில் வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்னிடத்தில் கேளுங்கள், உங்களுக்கு உங்களுடைய கேள்விகளுக்கு உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வேன் என்று சொல்லுகிறான். நாம் யாரிடம் கேட்க வேண்டும் என்றால், எமது தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி நாம் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். எமது தேவைகள் எந்த தேவையாக இருந்தாலும் நாம் அல்லாஹ்வை அழைக்க வேண்டும். அடுத்ததாக அத்வாஉ வல் இபாதா, துஆ செய்கிறது, நாம் துஆ கேட்பது இருக்கிறது, இது ஒரு இபாதத்தாகும். நாம் நோன்பு நோக்கிறோம், அது ஒரு இபாதத்து. அதுபோல தொழுகிறோம், தொழுவது கூட ஒரு இபாதத்து. ஹஜ் செய்கிறோம், ஹஜ்ஜும் கூட இபாதத்து. அதே வரிசையில் அதே தோரணையில் இந்த துஆ கேட்பதும் கூட ஒரு இபாதத்து. ஆதாரம் அபூ தாவூத், திர்மிதி. அதுபோன்று இந்த உலகுக்கு அல்லாஹ் தஆலா அனுப்பிய நபிமார்கள் அனைவரும் துஆ கேட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா இந்த உலகுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆரம்பமாக அனுப்பினார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவனலோகத்தில் தவறு செய்ததற்காக அல்லாஹ் தஆலா இந்த மரத்தை நெருங்க வேண்டாம் என்று சொன்னானோ, அந்த மரத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருங்கியதற்காக அல்லாஹ் உலகுக்கு அனுப்பினான். அப்பொழுது தாம் செய்த தவறை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உணர்ந்தார்கள். தாம் செய்த தவறை உணர்ந்து அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறார்கள். எவ்வாறு? ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகுனன்ன மினல் காசிரீன். எங்கள் இறைவா, எங்களுக்கு நாங்களே அநீதி இழைத்து விட்டோம். எங்களை நீ மன்னிக்காவிட்டால், எங்களை நீ மன்னித்து அருள் புரியாவிட்டால் நாங்கள் நஷ்டவாளியாக ஆகிவிடுவோம் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தப்பை உணர்ந்து அல்லாஹ்விடம் கேட்கிறார்கள். அல்லாஹ் மன்னிக்கிறான். அதுபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அனுப்பிய தூதர், எமக்கு வழிகாட்டியாக வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுமாறு பணிக்கிறான். ரப்பி ஸித்னி இல்மா, இறைவா என்னுடைய அறிவை, என்னுடைய ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக, அறிஞானத்தை எனக்கு அதிகப்படுத்துவாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுமாறு அல்லாஹ் தஆலா 20வது அத்தியாயத்திலே 114வது வசனத்திலே சொல்லுகிறான். அன்பிற்குரியவர்களே, நாம் கல்வி தேடக்கூடியவர்கள், கல்வி கற்க வந்தவர்கள், நாம் கல்வி தாகத்தோடு இருக்கக்கூடியவர்கள், அதிகம் கல்வி கற்க வேண்டும் என்ற ஆசையோடும் ஆவலோடும் இருக்கக்கூடியவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு காட்டித்தந்த அந்த வழியை பின்பற்ற வேண்டும் என்ற ஆசையோடு இருப்பவர்கள், நாம் அதற்கு ஆரம்பமாக கல்வி கற்க வேண்டும். கல்வி கற்க வேண்டும் என்றால் கல்விக்கு முன்னால் நாம் துஆ கேட்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த செயலை செய்தாலும் ஆரம்பமாக துஆ கேட்பார்கள். பத்ர் களத்திலே எதிரிகளை தாக்குவதற்கு முன்னால் அல்லாஹ்விடம் துஆ கேட்டுவிட்டு பிரார்த்தனை செய்துவிட்டு செல்லுகிறார்கள், வெற்றியை பெற்று திரும்புகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அதுபோன்று நாமும் கல்வி கற்பதற்கு முன்னால், கல்வி கற்ப பாடத்திற்கு செல்வதற்கு முன்னால் துஆ தொழுகிறோம். துஆக்கு முன்னால் கல்வி கற்கக்கூடியவர்கள் நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறோம். அதுபோன்று மனனம் செய்யக்கூடியவர்களும் அல் குர்ஆனை பாடமாக்கக்கூடியவர்களும் கேட்க வேண்டும். யா அல்லாஹ், மூசா நபி கேட்டார்கள் அல்லாஹ்விடம், ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி, என்னுடைய உள்ளத்தை விரிவுபடுத்துவாயாக. என்னுடைய பொன்னகை ஃபிரௌனிடத்தில் அவர்கள் தஅவா செய்கின்ற பொழுது ஆரம்பமாக தஅவாவை எற்றி வைக்கப் போகிறார்கள். ஃபிரௌனிடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாக்கு புண்ணலாக இருந்தது. அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், உலகுக்கு அல்லாஹ் அனுப்பி எல்லா தூதரும் தங்கள் தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். அதுபோன்று நாமும் எமக்கு எந்த தேவையாக இருந்தாலும் சரி அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். உலக தேவையாக இருந்தாலும் சரி, எமக்கு கல்வி தேவைகளாக மற்றும் எல்லா தேவையாக என்னென்ன தேவை வருகிறதோ அதுக்கு அல்லாஹ்விடம் கையேந்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது, நாம் கல்வி கற்கக்கூடியவர்களாக இருப்பதால் அதிகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுமாறு அல்லாஹ் படித்த அந்த துஆவை கேட்போம். ரப்பி ஸித்னி இல்மா,
எனக்கு அறிவு ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக, கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான். அதுபோன்று நாமும் எமது கல்வி கற்பதற்கு முன்னால் ரப்பி ஸித்னி இல்மா என்ற துஆவை அல்லாஹ்விடத்தில் கேட்போம் என கேட்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.